வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இதற்கு முன் செய்து காட்டியிருந்த ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. நான் இப்போது ப்ளவுஸில் ஆர்டினரி ப்ளவுஸை எப்படி பார்ட்டி வேர் ப்ளவுஸாக எப்படி நம்ம செய்யலாங்கிறத காட்ட போகிறேன். இப்போ ஒரு ப்ளவுஸோட பேக் போர்ஷன் நான் எடுத்துருக்கிறேன். பேக் போர்ஷனில் நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, ஃபேப்ரிக் பேல் கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 4 கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்டோனு, பால் செயின், அடுத்தது ஸ்டோன் செயின், சிசர், ப்ரஷ், இவ்வளோ இதுக்கு தேவையானது. இது நமக்கு வேண்டிய டிசைனை ஃப்ரீ ஹேண்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைய முடியாதவங்க டிசைனை ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் டிசைன் ஃபஸ்ட்டில் நான் டிசைனில் கலர் கொடுக்குறேன். பேல் கலர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஷைனிங்காக இருக்கும். இது பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த போர்ஷன் ஃபுல்லாக இந்த கலர் வைக்கணும். நான் முதல்ல ஐடியா பண்ணி இந்த இடத்துல இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது முடிச்சுட்டு அடுத்தது இந்த கலர் யூஸ் பண்ணி இதை ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க் முடிச்சாச்சு. இந்த இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்படி நமக்கு தேவையான கலரை நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஃபினிஷ் முடிஞ்சோன்னா பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டோனை ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். அப்படி காய்ஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம க்ளூ எடுத்து ஒட்டிக்கலாம். நம்ம தேவையான இடத்துல இப்படி ஸ்டோனை ஒட்டுங்கிற இடத்துல ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நான் ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனி அடுத்தது இந்த இது செயின் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோன் செயின் நம்ம அதை இப்படி வச்சு ஓட்ட போகிறோம். என்ன லென்த்து வேணுங்கிறத நம்ம முதல்ல பார்த்து அந்த லெவலுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். நான் முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி ஓட்டிக்கிறேன். அடுத்தது நான் பால் செயின் எடுக்கிறேன். பால் செயின் எடுத்து திருப்பி க்ளூ யூஸ் பண்ணி இந்த கார்னர்லாம் நல்லா கூராக வரும்படியாக நல்லா வச்சுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஷேப்பு நல்லா அழகாக கிடைக்கும். இது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் கட் பண்ணிடுறேன். இது வேலை சுலபமான வேலை, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்யணும்.
இந்த ஃபெவிகாலில் இந்த க்ளூவெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா, ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த ஒயிட் எல்லாம் மாறி ஒரிஜினல் அது கலர்லேயே வந்துடும். அதனால் இப்போ வெள்ளையாக இருக்கிறத பற்றி நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த பக்கம் நான் டிசைன் இப்படி போகணுன்னு முடிவு பண்ணி நான் இப்படி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம இதை வந்து இப்படி இதை கட் பண்ணிவிட்டு இந்த எந்த லென்த்து வேணுமோ அதை பார்த்து கட் பண்ணிவிட்டு ஓட்டணும். ஓட்டிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே உள்ள இன்னொரு பால் செயின் போடனாலும் போட்டுக்கலாம், இதோட போதுனாலும் போதும், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இந்த இதுலேயும் நான் பெயிண்ட் எடுத்து லைட்டாக லைனிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த கோல்டு பால் வைக்கும்போது பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த ரெட்டு கொடுக்காம வெறும் பால் மட்டும் வச்சேன்னா இந்த கலர் துணிக்கு அது மேட்சாக இருக்காதுங்கிறதுக்காக நான் லைட்டாக ரெட்டு ஷேடு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இது ஒர்க்கு இவ்வளோ தான் ஃபினிஷ் ஆயாச்சு. பாருங்கள், நீங்களும் உங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரி ப்ளவுஸு அழகாக நீட்டாக வந்துடும். இனிமேல் நம்ம மீதி பார்ட்டெலாம் தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.